வணக்கங்க. ரொம்ப ஈஸியா ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல சைட் டிஷ்ஷா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஆட்டுக்கால நல்லா சுடு தண்ணி ஊத்தி க்ளீன் பண்ண ஆட்டுக்கால குக்கர்ல சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு 1 லிட்டர் தண்ணி ஊத்தி ஒரு 10 விசில் வர வரைக்கும் வேக விட்டுக்கலாம். அப்பதான் கால் நல்லா சாஃப்டா வேகும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 முந்திரி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். 1/2 கப் கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் சோம்பு சேர்த்துக்கிறேன். பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். கிராம்பு ஒரு 3 சேர்த்துக்கிறேன். 2 துண்டு பட்டை உடைச்சு சேர்த்துக்கிறேன். 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சிருக்கிற 2 வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா வதங்கட்டும். கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ண 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வேக வச்சிருக்கிற காலை தண்ணியோட இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போ அரைச்சி வச்சிருக்கிற விழுதை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த பதத்தில் கிரேவி இருக்கணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தட்டு போட்டு மூடிட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு 20 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. தட்டு எடுத்துடலாம். இப்போ மூடி போடாமல் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விட்டுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான ஆட்டுக்கால் பாயா ரெடிங்க. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.